ஒரு நல்ல குவாலிட்டியான கிளைண்ட கூட நம்ம ஈஸியா மிஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான டெக்ஸ்ட் குடுக்கலன்னா. நம்மள நெறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கைஸ். ஒரு கிளைண்ட ஆன்போர்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிய நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா எதுவுமே ஒர்க் ஆயிருக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம பிசினஸ சூஸ் பண்ற வரைக்கும் கரெக்ட்டா பண்ணியிருப்போம். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசுறதுன்னு தெரியாம நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்றதுன்னு இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன். இப்போ மார்க்கெட்ல எல்லாருமே பண்ற மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னா, ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு அவுட்ரீச் பண்றேன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு படிச்சிருக்கேன், இத்தனை சர்டிபிகேட் வச்சிருக்கேன், சோ உங்க பிசினஸ் நான் வந்து டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தான் அவுட்ரீச் பண்ணிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்றது அந்த கிளைண்ட் பார்க்க மாட்டாங்க. உங்களால அவங்களுக்கு பிசினஸ் நடக்குமா நடக்காதா, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பயுமே ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் பத்தின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தே ஆகணும். இது மேண்டேட்டரி. இதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களோ அதை அட்ரஸ் பண்ணி தான் நம்மளோட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். சோ இதனால அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் ஓரியன்டா பேசுறோம்ன்றது தெரியாது. சோ இதுக்கான சொல்யூஷன் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணுவாங்க. இதுல ஒரு பிசினஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அண்ட் எல்லாரும் காமனா பண்ற அவுட்ரீச் மிஸ்டேக் என்ன, அது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கிளைண்ட் ஃபோக்கஸ்ட் அவுட்ரீச்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.